ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நான் வந்து சாதத்தை வேக வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் புதுசாக சாதம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை செஞ்சு வச்ச சாதத்தில் பண்ணினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நம்ம எப்போயுமே நம்ம சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அது போல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் சாப்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு சைடிஷாக கேரட் வறுவல் பண்ண போகிறேன். நான் பார்த்திங்கன்னா கேரட்டை இந்த மாதிரி கொஞ்சமாக நீல வாக்கில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாங்காய் எடுத்திருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு சின்ன தொக்கு ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாங்காய் எடுத்துருக்கேன். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் அவசரத்துக்கு ஒரு சைடிஷ் வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விடுறப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் வறுவல் இந்த மாதிரி ரெண்டு காய் இந்த மாதிரி ஊறுகாய் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா ரைஸும் வறுவலும் மட்டும் கூட கொடுத்து விடலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஊறுகாயும் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க மதியம் சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அதனால தான் இதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன சாதம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பூண்டு வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய். காரம் உங்கள் விருப்பம். காரம் 1 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 4 பெரிய பூண்டு பல்லாக இருக்கிறதுனால ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா 1-2 அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய் போட வேணாம். நம்ம முன்னாடியே மிளகாய் போட்டோம் இல்லையா, அதனால் வேண்டாம். நம்ம அரைக்கிறதுக்கு மிளகாய் எடுத்ததுனால இப்போ போட தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. நல்லா கடலைப்பருப்பு பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா பூண்டும் மிளகாயும், அதையே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வலுவலுப்பால் தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை. இது போல் அரைச்சிக்கிட்டால் போதும். பச்சை மணம் போகிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம அந்த பூண்டு பல்லாம் போட்டு வதக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா. அதனால தான் 3/4 பக்குவத்துக்கு அது வறுத்ததுமே நம்ம மற்றதை சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் அது பத்தாது இல்லையா, அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் ரைஸை போட்டுடலாம். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிக்கலாம். மல்லித்தலை இதை கிளறிடுவோம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். அதே போல் நீங்கள் இதில் மஞ்சத்தூள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு மிளகாயும் அரைச்சது போட்ட பார்த்திங்களா, அப்போவே நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நான் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி மங்கலான கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சேர்த்துக்கல. பாருங்கள், இது போல் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். இப்போ மாற்றி வச்சுருவோம். வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய். அடுத்து கேரட் சேர்த்துடலாம். கேரட்டை பார்த்திங்கன்னா இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி, கையில் ஒரு கையளவுக்கு தண்ணி. கரெக்டாக 1/4 கிலோ கேரட்டை நான் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதே போல் தண்ணியும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துக்காதீங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஏன்னா கேரட் சீக்கிரமே நமக்கு வெந்துடும் இல்லையா, அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். சும்மா நம்ம கையில் இப்படி எடுத்து ஒரு கையளவுக்கு இப்படி தெளித்து விட்டாலே போதும். அதுலேயே நல்லா காய் வெந்துடும். இதே மெத்தடில் உருளைக்கிழங்குல பண்ணலாம், கோவக்காயில் பண்ணலாம், பாவக்காயில் பண்ணலாம்.
அப்புறமா உங்களுக்கு இந்த வாழைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரி எல்லா காயிலையுமே இது போல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வறுவலுக்குன்னு நிறைய காய் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கேரட்டில் வந்து அதிகமாக யாரும் வறுவல் பண்ணுறதில்ல. அதனால் இந்த வறுவல் வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசு இதெல்லாம் சேர்த்து தான் பொரியல் பண்ணுவோம். ஆனால் இது போல் கேரட்டை மட்டும் தனியாக போட்டு வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு வந்து காரம், கொஞ்சம் இனிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இது நல்லா வதக்கி விட்டுலாம். அந்த லைட்டாக அந்த தண்ணி இருக்கிறதுலே இதை வதக்கிட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்காக தான் மசால் போட்டு கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா கரெக்டாக அது வெந்துடும். பாருங்கள், சூப்பராக பார்த்திங்கன்னா கேரட் வந்து வெந்துருச்சு. வறுவலும் பார்த்திங்கன்னா நம்ம காய் போடுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எல்லாம் வதங்கிருச்சு. சூப்பரான ஒரு கேரட் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து மாங்காய் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன மாங்காயில் ஒரு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு நேரத்துக்கு தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால தான் ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது. அப்பப்போ செஞ்சு அப்பப்போ சாப்பிட்டுக்கிறதுக்கு தான் இது சரியாக இருக்கும். 1 நாள் 2 நாளாக வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அடுத்து மாங்காய், தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து 2 பல் பூண்டை இது போல் தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். தண்ணியெல்லாம் இதில் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் வெறும் எண்ணெயிலேயே தான் வதக்கணும். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு மாங்காய் பச்சடி மாதிரி இது. நம்ம எப்போ மிளகாத்தூள், உப்பு போட்டு வெறும் மாங்காயை போட்டு சைடிஷாக வச்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு பதில் இது நம்ம மதிய லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். நம்ம பச்சை மாங்காயும் உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்து விட்றத விட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. இது வந்து சாம்பாருக்கு, அப்புறம் சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எது பண்ணாலுமே நீங்கள் இதுக்கு கொடுத்து விடலாம். தயிர் சாதம் இந்த மாதிரி எது பண்ணாலும் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வெறும் பருப்பு குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மாங்காய் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட. மாங்காயே பொதுவாக பார்த்தாலே எச்சி ஊறுற மாதிரி இருக்கும். அதுவும் இது போல் காரமும் சேர்ந்துட்டா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். மிளகாயோட பச்சை வாடை போகிறதுக்காக தான் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கு எப்போயுமே நல்லெண்ணெய் தானே நம்ம சேர்த்துப்போம். அதனால தான் இதுக்குமே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் எல்லா சமையலுக்கும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தான். அதனால் ஊறுகாய்க்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெஜ்ஜிலெலாம் நம்ம விருந்து பண்ணுறதுக்கு ஒரு ஊறுகாயெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணுறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டீங்கன்னா நம்மளே ஊறுகாய் செஞ்ச மாதிரி ஆயிரும். ரொம்ப சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய் இல்லை, அப்புறமா தொக்கும் இல்லை, ஏதோ வறுவலோ ஊறுகாயோ ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம மாங்காயோட ஊறுகாய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பேர், இதுக்கு என்ன பேர் வைக்கிறது தெரில, நீங்களும் ஒரு பேர் சொல்லிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். ஏன்னா ரைஸ் நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இப்போ பரிமாறிடலாம். பூண்டு சாதம், மாங்காய் ஊறுகாய், கேரட் வறுவல், சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு சாதமும் இந்த கேரட் வறுவலும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு சைடிஷாக இந்த வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கொடுத்து விட்ற மாதிரி இந்த மாதிரி மாங்காயில் ஒரு தொக்கும் செஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறத விட இந்த மாங்காய் தொக்கு பார்க்குறப்ப தான் கொஞ்சம்
கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எச்சி ஊறிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ருசி சூப்பராக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஒரே ஒரு மாங்காய் தான் நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேருமே சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு நேரம் சைடிஷ் வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வேறு எந்த பொரியலுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதை மட்டுமே நீங்கள் பண்ணிக்கிட்டால் கூட இந்த சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறமா தக்காளி சாதத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாயிரும். இதே போல் பூண்டு சாதம் செஞ்சு கேரட் வறுவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடிஷ் ஒன்று பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.